சார் போங்க சார், சொல்லுங்கள் சார். வணக்கம், நான் டாக்டர் பாலாஜி, டைரக்டர் ஆஃப் ஆன்காலஜி, கிளினிகல்ஸ் புற்றுநோய் பிரிவில். ஸோ கிளினிகல்ஸ் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் விமலாதித்தன், ஹெட் ஆஃப் சர்ஜிக்கல் ஆன்காலஜி, டாக்டர் ஆஸ்மி சௌந்தர்யா, அவங்க வந்து ஹெட் ஆஃப் ரேடியேஷன் ஆன்காலஜி. இன்னைக்கு நமக்கு இந்த கிளென் ஆன்கான் 2025 அதோட இனாகரல் எடிஷன், முதல் எடிஷன் வந்து இன்னைக்கு தான் வந்து நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கான்ஃபரன்ஸில் கேன்சர் பற்றின புதுவிதமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்து தலைகளுக்கும் வாய் புற்றுநோய், ஹெட் கேன்சர் நம்ம சொல்கிறது, மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் கைனிக் லேடிஸ்க்கு வர அந்த புற்றுநோய் கேன்சர்ஸ் பற்றி, ஜிஐ, மலக்குடல், சிறுகுடல், பெருகுடல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புற்றுநோய்கள் பற்றின விஷயம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான புற்றுநோய்கள், இதை தவிர வந்து நமக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், பிளட் கேன்சர்னு சொல்கிற வகைகள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பல நிபுணர்கள் பல காலேஜஸ்லேருந்து, ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து, எல்லா இடத்துலேருந்து நம்ம வர வச்சுருக்கோம். பேனல் டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், போஸ்டர் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், குவிஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே வந்து நடத்திருக்கோம். ஒன் டே ப்ரோக்ராமில் எல்லாருக்கும் இதனால வந்து பெனிஃபிட் எங்களோட நம்பிக்கை. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராமில். ஸோ ஃபுல் டே ப்ரோக்ராம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். சரி, எந்தெந்த பகுதியில் வந்து மருத்துவர்கள் வந்திருக்காங்க, என்ன மாதிரி அந்த மீட்டிங்கில் வந்து என்ன மாதிரி ஆலோசனைலாம் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவிலே இன்னைக்கு நம்பர் 1 கேன்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரஸ்ட் கேன்சர், அதாவது லேடிஸில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் கடைசியில் வந்துருக்கு நம்ம கிட்டத்தட்ட. ஸோ இன்னும் ஒரு 4 நாள் ஆச்சுன்னா அக்டோபர் மாதம், அது பிங்க் அக்டோபரில் நம்ம சொல்லுவோம். அதனால தான் அது ஓகே நம்ம வந்து ப்ரோக்ராமிங் நடத்திருக்கோம். ஸோ பிரஸ்ட் கேன்சரில் நம்ம எல்லாரும் பல விதமாக எப்படி நினைக்கிறோம்னா, நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணாலே ஆர்வத்தை எடுத்துகிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணணுமே, அது இல்லாமல் தீர்வு இல்லைங்கிறது தான் முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நினைப்பு. அந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் போக்குறதுக்குன்னு சொல்லி தான் எங்களுக்கு நீங்கள் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் டாக்டர் டிஸ்கஷன் வந்து நம்ம சர்ஜிக்கல் சைட்லேருந்து சரி, மேடம் சைட்லேருந்து ரேடியேஷன்னாலும் சரி, கீமோதெரப்பி இல்லை இம்யூனோதெரப்பி, அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக இருக்கிற அந்த சிகிச்சைகள் இந்த மாதிரி இருக்கிறதுனாலும் சரி, பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மார்பகத்தையே ஒருவேளை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதை திரும்ப எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல பிரிவுகளை பற்றின டிஸ்கஷன் இருக்குது அந்த பிரஸ்ட் கேன்சர் வகையில். இன்னைக்கு மார்பகத்தை எடுக்கிறது நமக்கு தேவையில்லை. நம்ம மார்பகத்தை எடுக்காம ஒரு பகுதியை மட்டும் எடுத்து ஃபுல்லாகவே ட்ரீட் பண்ணலாம். இது வந்து இன்னைக்கு வந்து சாத்தியம். இன்னைக்கு வந்து 90% அதான். சார், பெண்கள் மத்தியில் அந்த மார்பக புற்றுநோய் சம்மந்தமாக விழிப்புணர்வு இருக்குங்களா? ஏன்னா பெருமளவு அந்த விழிப்புணர்வு இல்லை அவங்களுக்கு. நம்ம எந்த மாதிரி அவங்களுக்கான விழிப்புணர்வு நம்ம கொடுக்க தயாராக இருக்கும்? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கேன்சர் நம்ம வந்து தடுக்க முடியுமா, சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாருக்கும் தெரியும், ஆரம்ப நிலையில் கேன்சரை கண்டுபிடிச்சா நம்ம வந்து குணப்படுத்திடலாம். ஆனால் புற்றுநோயை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு சில கேன்சருக்கு தான் நமக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதாவது சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்த விதிமுறைகள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா வந்து பிரஸ்ட் கேன்சர்ல மேமோகிராம் டெஸ்ட்டுங்கிறது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுறது எம்ஆர்ஐ டெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ண முடியும். பண்ணும்போது நமக்கு கேன்சரை சீக்கிரம் கண்டறியலாம். அதில் வந்து நமக்கு சில கேஸில் ஈவன் அட்வான்ஸ்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது சர்ஜரி இல்லாமல் கூட சில பேருக்கு வந்து அது வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டாலும் சின்னதாக அந்த மார்பகத்தில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து உடனே அங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஸோ ஃபார்ம் ஃபங்க்ஷன் எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து பண்ண முடியும். இது வந்து நமக்கு மார்பக புற்றுநோய். இதே மாதிரி வந்து தலை மற்றும் வாய் புற்றுநோய். ஸோ வாய் புற்றுநோய்ங்கிறது ஜென்ஸில் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நம்பர் 1 அல்லது நம்பர் 2 இந்தியாவில் எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புகையிலை, வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி இருக்கிற அந்த ஹேபிட்ஸ், ஆல்கஹால், மது அருந்துதல், இதனால வருதுங்கிறது தான் நமக்கு இந்த புற்றுநோய்ங்கிறது. ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்க, மது அருந்துதல் நமக்கு கேடு, புகைப்பிடித்தல் நமக்கு கேடுங்கிறது நம்ம எல்லா தேட்டரில் பார்க்குற மாதிரி அது தெரிஞ்ச விஷயம் தான். அதை நம்ம பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு வந்து போதுமான விஷயம். ஸோ இது வந்து தடுப்பு முறைங்கிறது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியுமானா ரொம்ப சிம்பிள். ஏன்னா வாயை திறந்து நம்ம டெய்லி பல் எடுக்கும் போதே ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ அதில் ஒரு தீராத புண்ணும், இல்லாட்டி வந்து அங்கேருந்து ரத்தம் வருது, பல் வந்து ஒரு சுத்தையாகி ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட கேட்கறது வளர்ச்சி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே இதெல்லாம் தான் இதுக்கான அறிகுறிகளாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். வரும்போது சின்ன கட்டியாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு 2 நாள்லேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி அதோடய முடிஞ்சிடும். இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டோ கீமோ கூட வேண்டி இருக்காது ஆரம்ப நிலையாக இருந்தால். இதே வந்து கொஞ்சம் தொண்டை புற்றுநோய் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேணாம் சொல்லுவாங்க. தொண்டை புற்றுநோய் பற்றி அவங்க சொல்லுவாங்க.